ஏய், என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் மாலையை உங்ககிட்ட கொடுக்க தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா சித்ராம்மா தான் முருகனுக்கு மாலையை போட சொல்லிட்டாங்க. அண்ணி, அத்தை பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறா. விட்டுடாதீங்க. நம்ப வச்சு கழுத்து அறுத்த துரோகிணி. எங்க அண்ணி பல வருஷமா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த பழக்கத்தை திட்டம் போட்டு தடுத்துட்டல. இல்ல சாமி, சத்தியமா நான் திட்டம்லாம் போட்டு பண்ணல. என்ன நம்புங்க. அண்ணி, உங்களை அசிங்கப்படுத்தின இவள பதிலுக்கு நீங்களும் அசிங்கப்படுத்துங்க. இனிமே இந்த மாதிரி தப்பா அவ பண்ணவே கூடாது. ஐயோ இல்லம்மா, நான் பண்ணலம்மா. நான் வேணும்னே பண்ணலம்மா. ஏண்டி, இந்த சேலைக்கு ஆசைப்பட்டு தானே நம்பிக்கை துரோகம் பண்ண? சொல்லுடி. இனி இது உன் உடம்புல இருக்க கூடாது. என்னையே ஏமாத்திட்டல, இருக்கவே கூடாது. மாம், இவ இந்த புடவைய தொலைச்சிருவேன். ஒரு பொண்ணோட சேலைய புடிச்சு இழுக்கிற உனக்கு இது அசிங்கமா தெரியல? கடவுளுக்கு சேவங்கிறது நாம செய்யணும், ஆளை வச்சு செய்யக்கூடாது. கடவுளோட அருள் உனக்கு கிடைக்கணும்னா அது உன் மனசுல இருந்து வரணும். அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி வர வைக்க முடியாது. அவ இந்த குளிர்ல பச்சை தண்ணில குளிச்சு பூ பறிச்சு மாலையாக்கி கொண்டு வருவா. நீ கஷ்டப்படாம அத வாங்கி சாமிக்கு மாலை போடுவியா? இதுதானே இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வீட்ல எந்தவித நல்லதும் நடக்காம தள்ளி போயிடுச்சு. கடவுளா பார்த்து துர்கா மூலமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கான். பொறாம இருக்கலாம், ஆனா அது மட்டுமே இருந்துச்சுன்னா நீதான் அழிஞ்சு போவ. பா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடி. ஐயோ அண்ணி, என்னாச்சு அண்ணி? காவேரி, என்னை விட்டு போயிடுங்க, நிக்காத. வேலைக்காரி துர்காவை நாங்க இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்குள்ள எங்களை அவ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவா போல இருக்கு. துர்கா,
உன்னை நான் விட மாட்டேன்டி. போய் வேலையை பாருங்க போங்க. துர்கா, முதல்ல போய் பூஜையை முடி. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அழாத போ. முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தழமும் புகழும் முருகா வருவாய் மயில் மீதினிலே தருவாய் நலமும் தகவும் புகழும் தருவாய் நலமும் தகவும் புகழும் முருகா 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 வடிவேலுடனே வருவாய் வருவாய் மயில் மீது அந்த புடவை அப்படியே விளக்கப்பட்டு பத்திக்கிட்டு எரியணும். புடவையோட சேர்த்து அந்த வேலைக்காரியும் எரிஞ்சு போயிடணும். வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் முருகா. நானும் துர்காவும் ஜோடியா அடுத்த தைப்பூசத்தப்ப முருகனுக்கு பூஜை பண்ணுவோம். முருகா வருவாய் வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் முருகா. சோறு தண்ணி இல்லாம இந்த பாட்டை கேட்டுட்டே வாழ்ந்துடலாம் போல. இந்த பொண்ணை பெத்தவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஆஹா. முருகா முருகா முருகா, சீக்கிரமா ரிஷிக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கான ஒரு நல்ல செய்தியை கொடுப்பேன்னு நான் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். முருகா 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 தவமும் திரவும் தனமும் கனமும் தவமும் திரவும் தனமும் இந்த மாதிரி ஒரு பக்தி பாடலை இதுவரைக்கும் நான் கேட்டதில்ல. முருகா முருகா, இதுவரைக்கும் நான் கேட்டதெல்லாம் என் பொண்டாட்டியோட கர்ண கொடூரமான ஒப்பாரி பாடலை தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கன்றாவியான பொண்டாட்டியை கொடுத்த முருகா? நான் என்ன பாவம் பண்ண? அடியார் பலரின் உலகே அடியார் பலரின் உலகே அவரே விருவி தருள்வார். அடியார் பலரின் உலகே அவரே திருள்வி தருள்வாய். முடியா மறைவின் முடிவே முடியா மறைவின் முடிவே
முடியா வரைவில் முடிவே அசுரர் முடிவே காரரும் வடிவேலவனே முருகா முருகா முருகா. முருகா முருகா முருகா. அவ தேங்காயை உடைக்கும் போது கை தவறி தேங்காய்க்கு பதிலா அவ கைய வெட்டிக்கணும், ரத்தம் தெறிக்கணும். அந்த தேங்காய் அழுகி போயிருக்கணும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா முருகா நான் பழனிக்கு நடந்தே வரேன். ருத்ரையா, அம்மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? துர்காவினால எப்பவும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்க. நீங்க சொன்ன நல்ல செய்திய முருகன் எனக்கு கொடுத்துட்டாரு. பாருங்க. முருகா, சீக்கிரமா ரிஷிக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இப்பதானே வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்சபடியே சீக்கிரமா ரிஷி மது கல்யாணம் நடக்கும்னு நீ உத்தரவு கொடுத்துட்டிய முருகா. ருத்ரையா, நேத்து நீங்க நல்ல செய்தி வரும்னு சொன்னப்போ நான் நம்பல. இத்தனை வருஷமா நம்ம சாமி கூப்பிட்டு இருக்கோம். சாமிக்கு உடைக்கிற தேங்கால ஒரு முறையாவது பூ வராதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப துர்காவால அது நடந்துருச்சு. முருகா, என்ன இது விளையாட்டு? உன் விளையாட்ட என்ன போல அர்ப்பனால புரிஞ்சுக்க முடியாதுதான். நான் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன், அதை உண்மையாக்கிட்டே முருகா. முருகா. பாலாஜி, அம்மா துர்கா, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. எப்பவுமே நீ நல்லது பண்ண போக கெட்டதுல முடியும். ஆனா இன்னைக்கு நீ பூஜை பண்ணி உடைச்ச தேங்காயில பூ இருக்கிறத பார்த்ததும் சித்ரா தேவி அம்மா ஆனந்த கண்ணீரே வடிச்சிட்டாங்கம்மா. அவங்க பிரச்சனை எல்லாத்தையும்
தேங்காய் உடைஞ்ச மாதிரி உடைஞ்சு போனதா நம்பிட்டாங்கம்மா. நானும் இத்தனை வருஷமா சாமி கும்பிட்டு இருக்கேம்மா. நான் உடைச்ச தேங்காயில இது வரைக்கும் ஒரு முறை கூட பூ வந்தது இல்லம்மா. இது கண்டிப்பா உன் பக்திக்கு கிடைச்ச அங்கீகாரம்மா. அம்மாடி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷல் விருந்து காத்துட்டு இருக்குமா. ஆமாமா, அதுவும் சித்ரா தேவி அம்மா தன் கையாலேயே சமைச்சு அவங்களே அவங்க கையால உனக்கு பரிமாற போறாங்க. ஏன்னா இன்னைக்கு முருகருக்கு பூஜை பண்றவங்கள முருகரா நினைச்சு அவங்களே அவங்க கையால உனக்கு சேவை பண்ணுவாங்க. முருகா, கண்டவர்கள் ஏய், இப்ப நீ போனேன்னு வச்சுக்க, நான் உன் கூடயே வந்துடுவேன். உட்கார். யாராவது பார்த்தாங்கன்னா சித்ரம்மா வேற இப்ப வர போறாங்க. எல்லாம் இப்படி வச்சுக்கோ. ஐயோ, நானே ஏன் துர்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம சாமி கொடுக்கிற தேங்காயில பூ இருந்தா நல்லதா இல்ல கெட்டதா? தேங்காயில பூ இருந்தா தொழில நல்ல லாபம் கிடைக்கும், வராத பணமெல்லாம் வரும், வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் பொது பலன்கள். முக்கியமான பலன் என்னன்னா, நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நிறைவேறும். அப்போ நான் வேண்டிக்கிட்டது நிறைவேறுமா துர்கா? கண்டிப்பா நிறைவேறும் ரிஷி சார். அது எப்படி? நீ தான் தேங்காய் உடைச்ச, நீ தான் பூஜையும் பண்ண, அப்போ உன் வேண்டுதல் மட்டும் தானே நிறைவேறும், ஏன் வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? உங்களுக்காக தானே இந்த பூஜையை செஞ்சது, அப்போ உங்களோட வேண்டுதல் தான் நிறைவேறும். நிஜமா சொல்ற? சாமி சத்தியமா நிறைவேறும். ஓ ஓகே. நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? பிசினஸ் நல்லா நடக்கணும்னு வேண்டியிருப்பீங்க. எங்க அம்மா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நான் இதுக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, முருகா அடுத்த தைப்பூசத்துக்கு நானும் துர்காவும் ஜோடியா உட்காந்து பூஜை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ ஏன் ஷாக்கா வர? நீ ஏன் சொல்லிட்டே இது கண்டிப்பா நடக்கணும்? கண்டிப்பா இது நடக்கதான் போகுது. அதெல்லாம் நடக்காது, சத்தியமா நடக்காது. ஏய் நீ அம்மா, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரக்கூடாது. உட்காரு. சாப்பிடும் போது சாப்பாட்டுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், மனுஷங்களுக்கு இல்ல. நல்ல சௌகரியமா உட்காரு.